அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு நம்ம சாமி கும்பிடுற ஒரு விசேஷமான அமாவாசை. நம்ம இறந்த நாள் கும்பிட முடியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி மகாலய அமாவாசைக்கு அவங்களுக்கு துணிகள் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிடுறது பழக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்திலேயே வெண்டைக்காய், கத்திரிக்காய் கிடச்சிடுச்சு. இன்றைக்கி நிறைய கத்திரிக்காய், அப்படியே வெண்டைக்காய், பூக்கள் எல்லாமே கிடச்சாச்சுங்க. வெண்டைக்காய் ஒன்றும் அவ்வளோ பெரிய சைஸாக இருக்காங்க. நம்ம உடச்சி பார்த்தா கூட அது பிஞ்சு மாதிரி தான் இருக்காங்க. கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், நல்ல சைஸ் பெருசாக இருந்தாங்க. இன்னும் பெருசாக வருவாங்க. சரி, நம்ம இன்றைக்கி அமாவாசைக்காக பறிச்சிட்டோம். இந்த அவரைக்காய் விதைக்காக விட்டுருக்கேங்க. அப்படியே கத்திரிக்காய், இன்றைக்கி ஒரு 4 விதமான கத்திரிக்காய் அறுவடை செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலும் விட்டுட்டேன். முத்தல் வரைக்கும் பறிச்சிருக்கேன், ஓரளவுக்கு பெருசானது வரைக்கும். அப்படியே ஜோடியாக 2 கத்திரிக்காய் இருந்தாங்க. மொத்தம் 4 விதமான கத்திரிக்காய் வகையை இன்றைக்கி பறிச்சிருக்கேங்க. அப்படியே கத்திரி செடி வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. நல்லா மழைக்கு அதுக்கும் நல்ல பக்க கிளைகள் வச்சு பூக்களோடு இருக்காங்க. இன்னும் இதில் காய்கள் பிடிக்கலைங்க. செடிகள் பெருசாக இருக்காங்க, ஆனால் காய்கள் இன்னும் பிடிக்கலை இதுக்கு. அப்படியே வெண்டைக்காய் பறிச்சிடலாங்க. வெண்டைக்காய் நல்ல பெரிய சைஸு, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்ததுங்க. நல்ல க்ரீனிஷாக, நல்ல நீட்டாக பாருங்கள். எவ்வளோ பெருசு பாருங்கள், ஆனால் பிஞ்சு தாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் பிஞ்சு தான். அடுத்தது பாருங்கள், அதை விட பெருசாக இருந்தாங்க. இப்போ வர வெண்டைக்காலங்க இந்த செடியில் ஒரு வித்தியாசமாக இருந்தது. என்னென்னா, நம்ம கீழேருந்து பக்க கிளைகள் அதுலேயும் பிஞ்சுகள் விட ஆரம்பிக்கிறாங்க. மேலே பாருங்கள், அப்படி கொத்து கொத்தாக இருக்காங்க. கீழேருந்தே வந்திருக்காங்க பாருங்கள். இந்த செடி அந்த மாதிரி போலங்க. இடையில காய் வைப்பாங்க போல இருக்குது. அப்படியே பூக்கள் வறுத்துங்க. இன்றைக்கி ரோஜா வறுத்து நிறையா இருந்தது. அழகிய கலரில், விதவிதமான கலரில் எப்படி இருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்காங்க பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒவ்வொரு விதமான ரோஜா பூக்களும் அப்படியே இருவாச்சு மல்லிங்க. அடுத்து பாருங்கள், சூப்பராக வந்துட்டாங்க. ஒரு ஜிமிக்கி செம்பருத்தி 1, இதெல்லாமே கீழ்தளத்தில் பறிச்சதுங்க. அடுத்து மாடியில் எப்போ மாதிரி கொட்டி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பூக்களை கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னோர்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம கிடச்சிச்சு நம்ம தோட்டத்திலேருந்து. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மிளகாய் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்காங்க. அவங்களையும் பறிச்சுட்டு வீடியோ முடிச்சிடலாங்க.